கிட்ஸுக்கு பேசிக்கா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 நல்ல குவாலிட்டினா, ஜீப்ஸ் பாத்தீங்கன்னா 6,999 ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. வாரண்டி கவர்ஸும் பண்ணி கொடுத்துறோம். வாரண்டி எடுத்துறீங்க? ஆமா ப்ரோ, வாரண்டியோட தந்துடுறோம் ப்ரோ. ஃப்ரண்ட் எண்ட் போட்டு நான் இதை மூவ் பண்றேன்னா இதை பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க. என்ன ப்ரோ? நான் சும்மா சொல்ல ப்ரோ, உண்மையா தான் சொல்றேன். ப்ரோ எனக்கு ஒரு ஒன்று ப்ரோ. வாங்க ப்ரோ, வந்து பாருங்க. 13,500 விற்கிறாங்க ப்ரோ. ஓகே, வெளியே. சரிங்களா? நம்ம கஸ்டமருக்கு 12,000 பண்ணி தரேன் ப்ரோ. 12,000? 12,000 பண்ணி தரேன் ப்ரோ. யோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. சேனல் இது உங்க வைகான்பி அண்ணா, உங்க கீர்த்தி தான் பேசுறேன். இப்போ நீங்க எங்க பார்த்துருப்பீங்க? ஆமா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஷேடோ கேம்ஸோட இன்னொரு வெஞ்சர். ஆமா, எதுக்கு இது மெயினா திறந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா, எப்படி பிளே ஸ்டேஷன்லாம் லக்ஸுரி ப்ராடக்ட்ன்றாங்களோ அது மாதிரி இந்த கிட்ஸ் பேட்டரி வெஹிக்கல்ஸ் வந்து லக்ஸுரி டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க ப்ரோ. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்க ஜீப்ல 15,000 விற்கிறாங்க. 5,000 ப்ராஃபிட் இல்ல ப்ரோ, நமக்கும் அதுல ப்ராஃபிட் இருக்கு. ஓப்பனாவே சொல்றேன், நான் சொல்ற ஜீப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1,000 rupees ப்ராஃபிட் வச்சு சொல்றேன், எனக்கு அது போதும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிட்ட எடுக்கிறாங்க. அது நம்மளோட பெரிய புள்ளிங்களா இருக்கிறாங்க. அப்ப நமக்கு வர டிஸ்கவுண்ட்ஸோட அவங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் வரும். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்லயே 7,000 8,000 கிட்ட ப்ராஃபிட் பண்றாங்க. பட் நமக்கு அது வேணாம், வழக்கம் போல தான் நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோவை தான் ஷேடோ ட்ரானிக்ஸ்க்கு அப்ளிகபிள். பெஸ்ட் ப்ராடக்ட்டை அஃபோர்டபுள் பிரைஸ்ல எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதா நம்ம ஷேடோ ட்ரானிக்ஸோட மோட்டோவும். அதுல தான் இது ஒரு செக்மெண்ட். என்ன செக்மெண்ட்னா பேட்டரி வெஹிக்கிள் செக்மெண்ட். சோ கிட்ஸ்க்கு பேசிக்கா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 நல்ல குவாலிட்டினா 3.5 ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. 3.5 ல இருந்து 2.5 பைக்ஸும் அவைலபிளா இருக்கு. பட் ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கலா இருக்கும். கேக்குறவங்களுக்கு மட்டும் நம்ம அது கொடுக்குறோம் ப்ரோ. ஓகேங்களா? ஏதோ ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்குறாங்கன்னா அந்த 2.5 வெஹிக்கிளும் தரோம். இல்ல ப்ரோ எனக்கு கார்ஸ் வேணும்னா கார்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து 3,500 ல இருந்து ஸ்டார்டிங்கா இருக்கு. 3.5 ல இருந்து ஸ்டார்டிங். ஆமா ப்ரோ, பேசிக் கார் கொஞ்சம் ஹெவி கார்ஸ் நல்லா இருக்கணும், 3 மோட்டார்ஸ்லாம் வச்சது வேணும்னா 5.5 ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5.5 ல இருந்து. ஆமா ப்ரோ. ஜீப்ஸ் பாத்தீங்கன்னா 6,999 ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 6,999 ல இருந்து ஜீப்ஸும் கொடுக்குறீங்க? ஆமா ப்ரோ, ஜீப்ஸும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சைடுல இருந்து வாரண்டி கவர்ஸும் பண்ணி கொடுத்துறோம். வாரண்டி எடுத்துறீங்க? ஆமா ப்ரோ, வாரண்டியோட தந்துடுறோம் ப்ரோ. இந்த பேட்டரிக்கு வாரண்டி கொடுத்துறோம். பிசிக்கல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ்க்கு மட்டும் நம்ம கவர் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா பேட்டரியில நீங்க வந்து வாட்டர் ஊத்திட்டீங்கன்னா தெரியாம அப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து பெய்டு தான் பண்ணணும். பட் இதுல நம்ம கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு யாருமே இஎம்ஐ பண்றது இல்ல ப்ரோ. இதுக்கும் இஎம்ஐ இருக்கு ப்ரோ. நான் சொன்ன மாதிரி தான் ஷேடோ ட்ரானிக் செல்ஃப் ஃபைனான்ஸும் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் ப்ரோ. அதுவும் இதுக்கு அப்ளிகபிள். நீங்க சென்னையில 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ட்ரிப்ளிகேன்ல இருக்கீங்கன்னா வேளச்சேரி இல்லனா ஓல்டு வாஷரம்பேட்டை, பாரிஸ் அது மாதிரி நீங்க இருக்கிற லொகேஷன்ல நாம உங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணி நீங்க எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல ப்ரோ என்கிட்ட பஜாஜ் இருக்குன்னா பஜாஜ் இஎம்ஐஸும் இதுல நம்ம பண்ணி கொடுக்கிறோம். சோ டெபிட் கார்டு இஎம்ஐஸ், மோஸ்ட் ஆஃப் தி டெபிட் கார்டு இஎம்ஐஸும் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். கிரெடிட் கார்டு இஎம்ஐஸும் பண்ணி கொடுக்கிறோம் ப்ரோ. இத தாண்டிட்டு எதுமே இல்லனாலும் நீங்க நம்ம ஷேடோ ட்ரானிக்ஸ் வந்து ஃப்ரெஷ் லாகின் இஎம்ஐஸும் பண்ணி போட்டு கொடுத்துருவீங்க. 600 above சிவில் இருந்து நீங்க வர்க்கிங் பர்சனா இருந்தீங்கன்னா நாம உங்களுக்கு ஃப்ரெஷ் லாகின் இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துறோம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இஎம்ஐஸ்ல கூட கிராப் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித் ப்ராப்பர் பில்லோட கொடுத்துருவோம் ப்ரோ. எல்லாமே ஜிஎஸ்டி பில்லோட கொடுத்துருவீங்க. ஜிஎஸ்டி பில்லோட ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த செக்மெண்ட்டை ஃபுல்லா மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முஷீர் ப்ரோ தான் ப்ரோ. ஓகேங்களா? சோ அவர் தான் வந்து இது ஃபுல்லா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்றாரு. ஒரு ப்ராடக்ட் நான் பேசிக் செக்மெண்ட்ல இருக்க ப்ராடக்ட்டோட பிரைசிங் எல்லாமே சொல்லிட்டேன். இவரு உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணுவாரு, எல்லாமே சொல்லிடுவாரு. அவரும் உங்க கூட இந்த வீடியோல கண்டினியூ பண்ணுவாரு. சோ அடுத்த வாரம் இந்த டிராவல் பண்ண யாரு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முஷீர். கம் ஆன். சோ சொல்லுங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? கம் ஆன். ஜீப் தான் ப்ரோ பார்க்க போறோம். ஜீப்போட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஜீப் இருக்கு. 7,000 ல இருந்து. ஆமா, 10,000 ரூபாய் ஜீப். 10,000 ரூபாய் 500 சப்ஸ்கிரைபர் வரணும், 500 லைக் வரணும், கமெண்ட் வரணும்னு சொல்லி 10,000 ரூபாய் தர ஜீப்பை நம்ம 7,000 ரூபாய் தான் ப்ரோ தரோம். நம்ம கிட்ட வந்து இது பண்ணோம் அது பண்ணல, டைரக்டா ஷாப்பை வாக்கின் பண்ணா போதும். நம்ம வந்து 7,000 ரூபாய்க்கு ஜீப் கொடுத்துருவோம். நம்ம இந்த ஜீப்லாம் 7,500 ரூபாய்க்கு தரோம் ப்ரோ. 7,500 ரூபாய்க்கு தரோம். சரிங்களா? இந்த ஜீப்பை வந்து 13,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது ஃபுல்லா லாக் சிஸ்டம் தான் ப்ரோ. கஸ்டமர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதை லாக் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் டிஸ்மேண்டில் பண்ணி ராப் பண்ணி அனுப்பணும், கொரியர் வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தரோம் ஃபுல்லாவே. ஆமா, எல்லாமே லாக்கிங் சிஸ்டம் தான். எல்லாமே லாக்கிங் சிஸ்டம், ஸ்க்ரூஸ், கஸ்டமரே மாட்டிக்கலாம். பாக்ஸா அம்ச்சா கூட கஸ்டமரே மாட்டிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்போ வீடியோல பாக்குற சில மக்கள் வந்து இப்போ வந்து டேட்டா ஷாப் விசிட் பண்ண முடியல. சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணா நீங்க எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? வீடியோ கால்ல வந்து ப்ராடக்ட் பாத்துக்கலாம். ஜிபே பண்ணிட்டாங்க அப்படின்னா
அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எப்படி கொரியெல்லாம் சென்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இதை எப்படி சென்ட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் கைட்டி இதுக்குள்ளே போட்டுருவோம் ப்ரோ. ஓகே. போட்டுட்டு எல்லாமே வீடியோ எடுத்து பபிள் ரேப் பண்ணி ஃபுல்லாக கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்சிட்டு ரதிமீனா எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட்ல வச்சுட்டு அந்த ஸ்லிப் அனுப்புற வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோ. ஓகே. அவங்க கிட்ட போய் சேர்ந்து ஏதாவது அவங்க உடஞ்சிருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா கூட நம்ம அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு டயர் உடஞ்சிருக்கு எனக்கு வந்து முன்னாடி பம்ப் டெலிவரியில டேமேஜ்னா பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அவங்க வீடியோ எடுத்து அன்பாக்சிங் பண்றத நமக்கு வீடியோ எடுத்து அனுப்புறோம். ஸோ கைஸ் நீங்க வந்து இப்போ வந்து இங்கே சொன்ன ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ண முடியல, நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா நீங்க டெலிவரி அப் டு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். பட் டெலிவரியில வந்து நீங்க ரிசீவ் பண்றப்போ நீங்க வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோல வந்து இந்த பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க சொல்றாங்க. கண்டிப்பா மாத்தி கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. பெரிய டெலிவரிக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இல்ல இதுக்குள்ளேயேவா? இல்ல ப்ரோ, நம்ம ரதிமீனா சார்ஜஸ்னு ஒன்னு வருது ப்ரோ. நம்ம டெலிவரிக்குலாம் எதுவும் பெருசா வாங்குறது இல்ல ப்ரோ. ராப்பிங் சார்ஜஸ் முதல் கொண்டு நம்ம தான் ப்ரோ பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எதுவும் வாங்கல ப்ரோ. சூப்பர். இன் கேஸ் ப்ரோ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதோட விலைலாம் ஏறுது அப்படின்னா நம்ம ஏதாவது விலை ஏத்துவோம் ப்ரோ. 500 ஏறிச்சு இப்போ இது 7500. இந்த வீடியோ 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இதுலயே நம்ம கிடைக்கிறது வந்து ஏறிச்சு அப்படின்னா இதுல ஏதாவது காஸ்ட் ஏறுமே தவிர நம்ம அந்த அதுக்கெல்லாம் ராப்பிங் காஸ்ட் பண்றது கிடையாது. சோ गाइस இது மார்க்கெட் பிரைஸ் பொறுத்து இந்த டிமாண்ட்ஸ் இந்த பிரைஸ் ஏறின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ற இன்னைக்கு வீடியோ வந்து 7000 சொல்றாங்க. பட் மோஸ்ட்டாக இந்த பேசியே தான் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் விட கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஃபர்தர் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ. பெரிய பெரிய ஜீப்பே ப்ரோ. இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய் 17000 விற்கிறாங்க ப்ரோ. ஓகே சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 2 ஜீப் இருக்கு நம்ம கிட்ட அதே கலரில். ஓகே. அதே கலரில் 2 ஜீப் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஓகே சரிங்களா. அந்த ஜீப் வந்து 13000 விற்கிறாங்க ப்ரோ. இந்த ஜீப் வந்து 17000 விற்கிறாங்க ப்ரோ. இது 17000? ஆமாம் அந்த காஸ்ட். ஏன் அந்த காஸ்ட்னா கலர் இருக்குல்ல ப்ரோ, கிரீன் கலர் இருக்கு, அது ரெட் கலர்ல ப்ரோ. இந்த கலருக்கு காஸ்டிங்கா? ஆமாம் ப்ரோ. நியாயமா கோபி இதெல்லாம்? அப்பெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ, எல்லாமே 13000 தான் ப்ரோ. எல்லாமே தெரியும். ஆனா இது வெளியே இது இப்படிதான் விக்கிறாங்க. உண்மை இதுதான் மக்களே. உங்களுக்கு வந்து வெளியே இந்த கலர் வேரியன்ட் சொல்லி விற்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கலர் வேரியன்ட்ல வருது, ஆனா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் 7000 ரூபாய் 17000 ரூபாய் 13000 ரூபாய் இந்த டிஃபரண்ட் வராது. ஒரு 500 ரூபாய் டிஃபரண்ட் வரும், அவ்வளவுதான். ஓகே 500 ரூபாய் டிஃபரண்ட் வரும். சோ இப்போ இந்த கிரே கிரீன் சொல்லி அவங்க காஸ்ட் விக்கிறாங்க. 17000 ரூபாய் இந்த ஜீப், 16000 ரூபாய் ஃபைனல் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம 12000 ரூபாய் 13000 ரூபாய் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் என்ன வந்ததோ அதுல இருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு மக்களுக்கு தந்துடுறோம். அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. அப்ப இந்த போலீஸ் ஜீப் வந்து 12000 ரூபாய் 12000 ரூபாய் 13000 ரூபாய். இதுலயே 4 மோட்டர் வந்தா 12000 ரூபாய், 5 மோட்டர் வந்தா 13000 ரூபாய். So guys நீங்க வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கலருக்கும் ஆக்சுவலா இவங்க சேம் பிரைஸ் சொல்றாங்க. பட் இந்த மாதிரி செக்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது இல்ல, சோ எனக்கு பிரைசிங் தெரியல. இன் கேஸ் பிரைஸ் ஜாஸ்தியா வெளியே சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பேஸ் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுப்பேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்தது பாய், அடுத்தது வந்து இது மாதிரி பெரிய பெரிய ஜீப். இந்த ஜீப் இருக்குல்ல ப்ரோ, இந்த ஜீப் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆமாம் ஹெவி டியூட்டி ஜீப்பு. இது வந்து நம்ம 19500 தரோம். ஓகே சரிங்களா. அப்படியே அந்த ஜீப் பாருங்க, ரெட் கலர் ஜீப் சேமா இருக்கும். அதை வந்து 15500 தரும். என்ன டிஃபரன்ஸ் இப்போ இது ரெண்டுத்துக்கும்? குவாலிட்டி வைஸ் மாறும். ஓகே ஓ மேட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் குவாலிட்டி வைஸ் மாறும். அதுவும் நல்ல ஸ்டாக் தான், நல்ல ப்ராடக்ட் தான். அதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது அவ்வளோதான். ஓகே ஓகே சரிங்களா. காமிக்கிறது இதை காமிப்பாங்க, கொடுக்குறது அது கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். புரியுது சரிங்களா. பார்த்து வாங்கணும். ஓகே. அதுல வந்து நீங்க ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், போன்லயே பேர் பண்ணிக்கலாம். நீங்க போன்லயே பேர் பண்ணிக்கலாம், போன்லயே பேர் பண்ணிக்கலாம், போன்லயே கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரீம் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் வருது. இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்ல வீடியோ எல்லாம். இது ட்ரீம் ஆப்னு சொல்லி அதுலயே ஒரு ஆப் வருது. அதுலயே நீங்க கனெக்ட் பண்ணி போன்லயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரிமோட்லயும் பேர் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் வந்துரும், போன்லயும் பேர் பண்ணிக்கலாம். பாப்பாஸும் அதை மேனுவலா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம மால்ல ஓட்டுறதா இந்த மாதிரி கான்செப்ட் தான். இதை தான் வச்சு அவங்க ஒரு ரவுண்டுக்கு 200 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறாங்க. நம்ம அந்த ஜீப்ஸ்லாம் கூட வச்சிருக்கோம், பெரிய ஜீப்ஸ்லாம் கூட வச்சிருக்கோம். அது 30000 ரூபாய் 25000 ரூபாய்லாம் விற்கிறாங்க. நம்ம கிட்ட அந்த ரேட்லாம் இல்ல. நம்ம கிட்ட லாஸ்ட் ரேட்டே 20000 ரூபாய் தான் ஜீப். மேக்ஸிமம் 20000 தான். என் வெயிட் நானே வந்து 95 கிலோ இருக்கேன். என் வெயிட் தாங்கும். கோகுல் ப்ரோ வெயிட்டே தாங்கும். ஆனா அவர் உட்கார மாட்டாரு, பயப்படுறாரு. இது பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஜீப்ஸே வந்து நாங்க 20000 ரூபாய் தான் விற்கிறோம். இதை கார்டன்ல ஓட்டிக்கலாம், பெரிய கார்டன் இருக்கு, அந்த மாதிரிலாம் ஓட்டிக்கலாம். நான் சும்மா சொல்ல ப்ரோ, என்ன ஏறி உட்காந்து காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க உட்காந்துட்டேன்னா, ஆமா இது பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்ல வருது. ஆமா ப்ரோ, பின்னாடி ஃப்ரண்ட் எல்லாமே லைட் இருக்கும். இப்போ நான் இதுல ஃப்ரண்ட்னு போடணும். ஃப்ரண்ட்னு போட்டு நான் இதை மூவ் பண்ணுறேன்னா இதை பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க. என்ன ப்ரோ
நான் சும்மா சொல்ல ப்ரோ, உண்மையாக தான் சொல்கிறேன். ப்ரோ எனக்கு ஒரு ஒன்று ப்ரோ வாங்க ப்ரோ, வந்து பாருங்க. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய ஜீப்ஸு. நான் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் சொல்ல முடியாது ப்ரோ. நம்மக்கிட்ட பேசிக் மாடல்லேருந்து இருக்குது. 7000, 7500, 6500 கூட நம்ம ஜீப் கொடுத்தோம். ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் வந்தால் மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். நம்ம 2 மோட்டர் ஜீப்லாம் வந்து 6500 தான் கொடுத்தோம், கொடுக்கலாம். இந்த மாதிரி போலீஸ் ஜீப்பு, இந்த போலீஸ்னு ஒட்டி இருந்தாலே அந்த ஜீப் 5000 ரூபா. ஓ போலீஸ் ஜீப்பு. ஆமா போலீஸ் ஜீப். ஆனால் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்ம கிட்ட 12000 ரூபாய். 4 மோட்டர்னா 12000, 5 மோட்டர்னா 12000. ஒரு செகண்ட் ஐயோ உண்மையாக சொல்கிறாரு. உண்மைதான் ப்ரோ, நான் சொல்றது எல்லாம். இந்த ஜீப் வந்து 13500 ரூபா விற்கிறாங்க ப்ரோ. ஓகே வெளியே. சரிங்களா, நம்ம கஸ்டமருக்கு 12000 ரூபா பண்ணி தரோம் ப்ரோ. 12000 ரூபா. 12000 ரூபா பண்ணி தரோம் ப்ரோ. இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் ப்ரோ. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே லைட் இருக்கும். கஸ்டமரை கால் பண்ண சொல்லுங்க, நம்பர் தாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தாங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ, போட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேன். எல்லாமே சென்ட் பண்ணுவோம். அவங்க அதை பார்த்துட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல நம்ம கிட்ட டைரக்டா வாக்கின் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ டவுட் என்னன்னா, இந்த மாதிரி பேட்டரிஸ் வாங்குறாங்க இல்ல, சோ கிட்ஸ் ப்ளே பண்ணா எவ்வளவு நேரம் ப்ளே பண்ணலாம்? இது வந்து 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்கன்னு வைங்க. 3 hours சார்ஜ் 3 hours சார்ஜ் பண்ணீங்கன்னா மினிமம் 1 hour 45 minutes ஓட்டலாம். 1.5 மணி நேரம் ஓட்டலாம். ஆமா, 1 hour 1.5 மணி நேரம் இருப்போமா? 1.5 மணி நேரம். நான் சொல்றதே கம்மி தான். 2.5 மணி நேரம் ஓட்டலாம். நான் வந்து ஆனா 1 மணி நேரம் 45 நிமிஷம் சொல்லுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து பண்ணக்கூடாது. ஓகே. அதிகமா ஓடுனா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. கரெக்ட் தான். ஓகே ஓடுது 2 மணி நேரம் ஓடிச்சு சொன்னதை விட அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம பண்ணி தரலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட். பாப்பாஸுக்கு பர்த்டே இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கோகுல் ப்ரோ பத்தி சொல்ல வேணாம். அவர் மனசு ரொம்ப பெருசு. பர்த்டே ஆஃபர்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த பர்த்டேக்காகவே 500 ரூபா நம்ம வைக் அண்ட் வி சேனல்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா பர்த்டே ஆஃபர்லாம் 500 ரூபா ஆஃபர்ஸ். எல்லா கார்லயும் 500 ரூபா ஆஃபர்ஸ். சூப்பர் ப்ரோ. பர்த்டேக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா ரெண்ட்டுக்கு கூட தரோம் ப்ரோ. ரெண்ட்டுக்கு தெரியுங்க? ரெண்ட்டுக்கு தரோம் ப்ரோ. ஒரு நாளைக்கு ரெண்ட், 2 நாளைக்கு, எத்தனை நாளைக்கு அவங்க எடுக்கிறாங்களோ ஒரு நாளைக்கு ரெண்ட் மினிமம் 800ல இருந்து தரோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்லை நினைக்கிறேன். ஆமா. பட் கைஸ் இவங்க வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பைக்ஸை ரெண்டும் பண்றாங்க. இன்கேஸ் ஓப்பனிங்காக சில பேர் வந்து வாங்கணுமா 15000 கார் வாங்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. காரை பொறுத்து நீங்க எந்த கார் எடுக்கிறீங்க. மினிமம் சின்ன கார்னா 800. ஓகே. 1000 rupees, 1500 தான் லாஸ்ட். நீங்க எந்த கார் வேணா எடுத்துட்டு போலாம். ஆனா நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து தர மாதிரி இருக்கும். அதோட இனிஷியல் அமௌண்ட் ஒன்னு இருக்கும், அதை பே பண்ணணும். அது ரீஃபண்டபிள் தான், நீங்க வாங்கிக்கலாம். ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒன்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டு per day 1500 rupees மேக்ஸिमम. ஆமா, குறைஞ்சபட்சம் 800 ரூபாய். 800 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே சரிங்களா. நம்ம லோக்கல் ஏரியா, நம்ம ராயப்பேட்டா இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள சரௌண்டிங்ஸ்ல நீங்க கொடுத்துறீங்க. ஆமா. சோ गाइस நீங்க பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட லைஃப்ல எப்படி ப்ரோ இருக்கும் एक्चुअली? ப்ரோ இதோட லைஃப் வந்து சார்ஜிங் தான் ப்ரோ. நம்ம சார்ஜ் வந்து பண்ணி வச்சோம்னா லைஃப் நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே சரிங்களா. சார்ஜ் கரெக்டா போட்டுறணும் ப்ரோ. ஓகே. இல்ல பேட்டரி டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை வந்து இப்போ பைக் ஷாப்லாம் இருக்குல்ல, அங்க கொடுத்து தான் சார்ஜ் பண்ணணும். ஓ அந்த மாதிரி தான் எல்லாமே அந்த மாதிரி தான். எல்லாம் 12 வோல்ட் பேட்டரிஸ் தான். ஓகே சரிங்களா. இப்போ வந்து அவங்க அந்த பேட்டரி போயிடுச்சு, ட்ரை ஆகி போயிடுச்சுன்னா நம்ம வாரண்டியில கவர் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே புரியுது. ட்ரை ஆகி போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வாரண்டி கிடையாது. அதுவே பேட்டரியோட வேல்யூ இருக்கு, அந்த பேட்டரி போயிருக்குன்னா நம்ம கஸ்டமர் டைரக்டா காமிப்போம். நம்ம கிட்ட மீட்டர்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா 99% ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயே நம்ம மாட்டி தான் பாக்ஸ் வந்து அப்படியே அனுப்புறது கிடையாது கஸ்டமருக்கு. நம்ம மாட்டி செக் பண்ணி ஃபால்ட் இருக்கா அந்த பீஸை தனியா வச்சுட்டு நம்ம வேற பீஸ் தான் சென்ட் பண்றோம். கஸ்டமருக்கு மாட்டி அவங்க வீடியோ எடுத்து அமுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பீஸை டெலிவரி பண்ணுவீங்க. ஆமா. ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாமே ப்ரோ இதெல்லாம் வந்து 8000 ரூபாய் வரும் ப்ரோ. 8000 ரூபாய், 9500 ரூபாய். அது பாருங்க பூதாகரமான ஜீப் 17500 ரூபாய். இந்த பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அது. அதெல்லாம் வந்து பாப்பாஸ் லைக் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அந்த ஜீப் நான் இங்கெல்லாம் ஒண்ணு தான் மாட்டி வச்சிருக்கேன். இது வெறும் டெமோன்றதுனால உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் நம்மளால தர முடியும். குவாண்டிட்டி நீங்க வச்சிருக்கீங்க, குவாண்டிட்டியே வச்சிருக்கோம். இங்க பாருங்க. அது இல்லாம நம்ம கிட்ட அந்த ஜீப்லாம் பெரிய ஜீப் இருக்கிறதுலயே ஹாட் செல்லிங் ஜீப் தான் இதுதான். நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஹாட் செல்லிங் ஜீப் இது. 12000 ரூபாய்க்கு இந்த ஜீப்பை தந்துடுறோம். 12000 தரீங்க. 12000க்கு இந்த ஜீப்பை தந்துடுறோம் நம்ம. ஓகே சரிங்களா. அதுக்கு பின்னாடி அதான் ப்ரோ எல்லாமே என்னால காமிக்க முடியாது. 17500 ரூபாய்க்கு பெரிய பெரிய ஜீப்லாம் இருக்கு என்கிட்ட.
சூப்பர் ப்ரோ. 17,500 பெரிய பெரிய ஜீப்லாம் இருக்கு. 12,000 ரூபாய்க்கு 4 மோட்டர் ஜீப் 12,000 ரூபாய், 4 மோட்டர் 3 மோட்டர் ஜீப் 13,000 ரூபாய். மோட்டரோட காஸ்ட் தான், அந்த மோட்டரோட காஸ்ட் 950 ரூபா வரும். அதை பொறுத்து ரேட் மாறும். அதை பொறுத்து ரேட் மாறும். பைக்ஸ் எல்லாம் பைக்ஸ்லாம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 3,500 ரூபாயில இருந்து இருக்கு ப்ரோ. 3,500 இருந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் விற்கிற பைக்லாம் நம்ம கிட்ட 5,000 ரூபா தான் ப்ரோ. 5,000 தான். 5,000 ப்ரோ. அதுல இருந்து வரதுல இருந்து ஜஸ்ட் ப்ராஃபிட் 300 ப்ரோ வச்சுட்டு கொடுத்துருவேன். ஸ்கூட்டி பெப் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவா மாடல், அங்க நிறைய இருக்கு மாடல்ஸ். நான் காமிக்க முடியல என்னால. அந்த மாடல்ஸ்லாம் வந்து 4,500 ரூபா, 5,000 ரூபாய், அந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு. என்ன பட்ஜெட்ல உங்களுக்கு வேணும், உங்க ஃப்ரெண்ட்லி என்ன பட்ஜெட் நீங்க சொல்றீங்களோ, எனக்கு இந்த பட்ஜெட்ல வேணும்னு கேட்டீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பை பண்ணிக்கலாம். அதுவும் வாரண்டியோட ப்ராப்பர் பில்லோட பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, வாரண்டியும் இருக்கு. 1 இயர் மோட்டர் வாரண்டி. மோட்டர் 1 இயர் வாரண்டி. மோட்டர் 1 இயர்க்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிடலாம். broken வாட்டர் லிக்விட் டேமேஜ், ஃபயர், இது மூணும் கவர் ஆகாது. ஃபயர்னா என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னா, தண்ணி பட்டு போர்டு எரிஞ்சிட்டாலோ ஏதாவது ஆயிட்டாலோ கவர் ஆகாது. இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது உண்மையாலே ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம அதையும் ப்ரொவைட் பண்றோம், அரேஞ்ச் பண்ணி தரோம். அதை நீங்க வந்து வேஸ்டா பண்ணீங்கன்னா நமக்கு யூஸ் இல்ல. அதனால சரிங்களா, அது நீங்க பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுவீங்களா? இல்ல அது இல்ல ப்ரோ, வாரண்டிக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கவர் பண்ண முடியும், நான் பேயபிள். இல்ல வாரண்டி அவுட் ஆஃப் வாரண்டி ஆயிடுச்சு, இல்ல அவங்க வாட்டர் லிக்விட் டேமேஜ் தான் போட்டுருக்காங்க, வாரண்டி வாய்டேட்ஸ்னா பேமெண்ட் தான். ஆமா, பேமெண்ட்லாம். பாப்பாஸ்லாம் தண்ணி குடிக்கிறாங்கன்னா இந்த மியூசிக் சிஸ்டம்ல எல்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் போய்டும், முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி. அதனால வந்து அதெல்லாம் நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும். கரெக்ட் தான். சரிங்களா, இந்த பக்கெட்ல தண்ணி ஊத்தி காமிக்கிறது, மோட்டர் வச்சு தண்ணி வச்சு கார் வாட்டர் வாஷ் பண்றது, அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. ஆன் பண்ணி காமிச்சிட்டு வீடியோல போட சொல்லுங்க. இதே மாதிரி 10 கார் இருக்கு என்கிட்ட. இந்த கார்ல நான் தண்ணி ஊத்திட்டு மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தண்ணியை ஊத்திட்டு வேற காரை வச்சுட்டு நான் காமிக்க எனக்கும் தெரியும். அப்படிலாம் கிடையாது. ஆனா வந்து இது வந்து ஒரு டாய் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் ப்ரோ. 8,000 ரூபாய்க்கு அந்த ஜீப் தரலாம் ப்ரோ. அந்த ஜூப் கீழே இருக்கு பாருங்க, இந்த கீழே இங்க சில்வர் கலர் ஜூப் 8,000 ரூபாய்க்கு தரலாம் இந்த ஜூப்பை. சரிங்களா, இந்த ஜூப்லாம் வந்து 11,000 ரூபாய் விற்கிறாங்க ப்ரோ. 11,000. ஆமா, நம்ம 8,000 ரூபாய்க்கு தான் பண்ணி தரோம். ரெட் கலர் அதான் நான் சொன்னல 500 டிஃபரெண்ட் வரும்னு சொல்லி. ரெட் கலர்னா 500 டிஃபரெண்ட், அவ்வளவுதான். சரிங்களா, இதெல்லாம் வந்து 7,500 பண்ணி தரலாம். இதெல்லாம் 2 மோட்டர் ஜீப்ஸ், 2 மோட்டர்ஸ் ஜீப்ஸ் இதெல்லாம். சரிங்களா, அதுலயே 5 மோட்டர்ஸ் நிறைய மாடல் இருக்கு. உங்களுக்கு என்ன இயர் கிட்ஸ் என்ன கிட்ட யூஸ் பண்ணலாம் இதெல்லாம்? இது வந்து 15 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. 3 இயர்ஸ் to 15 இயர்ஸ் 3 இயர்ஸ் to 15 இயர்ஸ் ஓட்டிக்கலாம். இந்த பைக் பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வரும் நம்ம கிட்ட. R15 வந்து 8,000 ரூபாய் வரும். ஹார்லி டேவிட்சன் பைக் வந்து நம்ம கிட்ட 9,500 ரூபாய் வரும். சரிங்களா, KTM மாதிரி இருக்கு இந்த மாடல். இந்த மாடல் சூப்பரா இருக்கும். டயர்லலாம் லைட் எரியும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா. அது பாத்தீங்களா, இது 11,500 ரூபாய் வரும். சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஷேடோட்ரானிக் வந்து விசிட் பண்ணுங்க. ஷேடோட்ரானிக்கை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ போட்டிருக்கோம், அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பைக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, லைட் சிஸ்டம் இங்கே இருக்கு பாருங்க. So guys, நீங்க வந்து பாக்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த பாருங்க, லைட்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் லைட் வந்து பக்காவா இருக்கு. இங்க இருக்கிற லைட்லாம் பார்த்தீங்கன்னா அசந்திருக்கீங்க. அது பாருங்க, ஏய்யா இன்ஜின் லைட்லாம் गाइस வந்து தரமா இருக்கும் பாருங்க. பாத்தீங்களா ஸ்பீடு? ஆமா, ஒரு ரிவர்ஸும் இருக்கு. இதுலயே ரிவர்ஸும் இருக்கு, ஃப்ரண்ட்டும் இருக்கு. சரிங்களா, மியூசிக் போட்டுக்கலாம், USB போட்டுக்கலாம், எல்லாமே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஸ்டாண்ட் பண்ண பேட்டரி? இது 3 மணி நேரம் தான் ப்ரோ. எல்லாமே 12 வோல்ட் பேட்டரி தான். சோ சேம் டைம் எல்லாமே 12 வோல்ட் தான். நம்ம கிட்ட 6 வோல்ட் பேட்டரி வந்து வெறும் 3,500 ரூபாய் பைக்ல மட்டும் தான் இருக்கும். 3,500 ரூபாய் பைக், 5,000 ரூபாய் பைக் தான் 6 வோல்ட் பேட்டரி. இது எல்லாமே 12 வோல்ட் பேட்டரி. எல்லாமே 17,000 RPM மோட்டர் தான். ஓகே, எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்க இருந்து வாங்குறாங்களோ நானும் அங்க இருந்து ஸ்டாக் வாங்குறேன். எனக்கும் அங்க இருந்து தான் கிடைக்குது. இதுதான் உண்மை. நான் என்னோட ப்ராஃபிட்டை கம்மியா வச்சு விற்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைச்சா போதும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் சேல் பண்றேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் டைம்ல. நிறைய இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஜீப்லாம் வந்து 13,000 ரூபாய் விற்கிறாங்க ப்ரோ. நம்ம கிட்ட அந்த மாதிரி ஜீப்லாம் கிடையாது ப்ரோ. நம்ம கிட்ட வெறும் வந்து அது 9,500 ரூபாய். அதுல 3 வேரியன்ட் இருக்கு. 8,500 ரூபாய், 9,500 ரூபாய், 10,000 ரூபாய் லாஸ்ட், அவ்வளவுதான். அப்ப சேம் மாடல்லயே வந்து டிஃபரண்ட் வேரியன்ட்ஸ் இருக்கு. ஆமா, அந்த மோட்டர்னால டிஃபரன்ஸ் வரும். ஆமா, அதுக்கு நம்ம மக்களுக்கு என்னன்னு தெரியல. அதுல 2 மோட்டர் இருக்கு, 3 மோட்டர் இருக்கு, 4 மோட்டர் இருக்கு, 5 மோட்டர் இருக்கு. அந்த மாதிரி வந்து
வேரியன்ட் நிறைய இருக்கு சரிங்களா. அவங்க எதை கேக்குறாங்கன்றது தான். நம்ம கிட்ட மோஸ்ட்லி வந்து 5 மோட்டர் தான் நிறைய அவைலபிளா இருக்கும். 5 மோட்டர்ஸ் தான் நிறைய அவைலபிளா இருக்கும். பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு காரை தூக்குறேன், அது பாருங்க 1 2 3 4 5 மோட்டர் இருக்கா. ஆமா 5 மோட்டர் காரா, சரி விடுங்க. அடுத்த கார் கீழ இருக்கிறது தான் மோட்டார்ஸ். ஆமா அதான் மோட்டர்ஸ். இத பாருங்க வேற காரை தூக்குறேன், பாருங்க 1 2 3 4 5 இருக்கா. ஓகே சரிங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ பாத்தீங்கன்னா இதுலயே வேற கார் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கார் எடுக்கிறேன், இதுதான் 3 மோட்டர்ஸ் கார் சொல்லுவாங்க. 1 2 3 3 மோட்டர் இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். 2 மோட்டர்ஸ் இருக்காது. இதுலயே 5 மோட்டர் காரும் வருது. ஓகே இதுல 5 மோட்டர் கார், இது 7500 ரூபாய்க்கு தரேன்னா அது 8500 ரூபாய்க்கு தருவேன். அந்த மோட்டரோட காஸ்ட் மட்டும் தான் ஏறும், டிஃபரன்ஷியேட் ஆகும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி எதுவுமே வந்து மாறாது ப்ரோ. சரிங்களா. குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒரே ப்ராடக்ட். இந்த 5 மோட்டர் ஜீப்பும் ஒண்ணுதான், இந்த 3 மோட்டர் ஜீப்பும் ஒண்ணுதான். மோட்டர் தான் மேட்டர். ஓகே இது 8000 ரூபாய்க்கு ஏன் ப்ரோ தரீங்க, அது ஏன் ப்ரோ 8500 ரூபாய் சொல்றீங்க? லைட் சிஸ்டம் தான். ஆமா புரியுது. எனக்கு வர காஸ்ட்ல இருந்து 500 ரூபாய் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பெரிய ஜீப்பா இருந்தா ஒரு 1000 ரூபாய் வச்சு சொல்லுவோம் ப்ரோ. இந்த சின்ன ஜீப்பா இருந்தா 500 ரூபாய் வச்சு சொல்லுவோம் ப்ரோ. அதுலயே பார்கிங் பண்ணாங்கன்னா என்னால முல்ல ப்ரோ. நான் குடுக்குறது ஹோல்சேல், ரீட்டைல் கிடையாது. ஓகே गाइस, இவங்க வந்து ரெடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு பீஸ் கேக்குறீங்களோ அவ்வளவு பீஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு எவ்வளவு மோட்டர் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன ப்ரோ? ஆமா. அண்ட் லாஸ்ட் ஒரு கேள்வி தான் என் சைடுல இருந்து, வெயிட் எதுக்கும் தாங்கணும் ப்ரோ? இந்த ஜீப் வந்து மினிமமா ஒரு 45 கிலோலேருந்து 50 கிலோ தாங்கும் ப்ரோ. ஓகே சரிங்களா. இந்த ஜீப்லாம் என் வெயிட்டே தாங்கும், இந்த ஜீப் கூட தாங்கும். ஓகே அந்த ஜீப் பெரிய ஜீப் எல்லாமே தாங்கும் ப்ரோ. ஓகே இருக்கிற எல்லா பெரிய ஜீப்புமே என் வெயிட்டே தாங்கும். ஓகே பாப்பாஸ் நல்லா புல்ஜியா இருந்தா கூட இருக்கும், சஃபிஷியண்டா இருக்கும், சஃபிஷியன்ஸா இருக்கும். அவங்க 8 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சின்ன ஜீப் வாங்கிக்கலாம். ஓகே 8 இயர்ஸ் சரிங்களா. 8 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜீப்லாம் ஓடும். இந்த ஜீப்லாம் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் ஓடும் மினிமமா. ஓகே சரிங்களா. பைக்லாம் பாத்தீங்கன்னா நானே ஓட்டலாம், அதை பாருங்க நானே ஓட்டலாம் ஏறி, நல்லா வெயிட்லாம் தாங்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இது பாருங்க சும்மா வலிக்கிறது, இது பாருங்க நானே ஓட்டலாம் பைக்கெல்லாம், என் வெயிட்டே தாங்கும், பாப்பாஸ் வெயிட்டும் தாங்கும். இதெல்லாம் வந்து 13,500 ரூபாய் நம்ம விற்கிறோம். நம்ம வைகாண்டி சேனலை பார்த்துட்டு வந்தாங்க, உங்க சேனல் பேரை சொன்னா மட்டும் போதும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட், 1000 ரூபாய் இந்த பைக்கு மட்டும் டிஸ்கவுண்ட். ஆமா. ஸோ காய்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்தப்பையும் நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் கண்டிப்பாக இவங்க வந்து ஷேர்டானிக் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இன்கேஸ் நாங்கள் மிஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் ரைஸ் பண்ணுங்க, பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைங்க. அண்ட் அப்புறம் என்ன ப்ரோ, எல்லாமே ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, பர்த்டே பாப்பாவை கூப்பிட்டு வந்து வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் கொடுக்குறது ப்ரோ. ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ஷேர்டானிக்ஸ். ஆமா ஷேர்டானிக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து சொல்லி நம்ம முடிச்சிருவோம். அண்ட் அண்டில் தென் இட்ஸ் யா கீர்த்தி வித் முஷீர் சைனிங் ஆஃப் மை கேன் பி. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த்.